இரக்கமுள்ள எங்கள் பரிசுத்தமுள்ள பரலோக பிதாவே, இந்த நல்ல ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த மனமகிழ்ச்சி நாளின் காலங்களுக்காக ஸ்தோத்திரப்பா. ஆண்டவரே, உம்மை தொழுது கொள்ளும்படியாக வந்திருக்கிற உம்முடைய ஜனமாகிய நீர் எங்களை கண்ணோக்கி பார்க்கும்படியாக ஜெபிக்கிறோப்பா. ஆரம்ப முதல் முடிவு வரைந்தும் எங்கள் தேவனுடைய கரம் செயல்படும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். பரலோகத்திலே உம்முடைய பிள்ளைகள் தேவ தூதர்கள் ஆராதிக்கிறது போல பரலோகத்துக்கு ஒத்த ஒரு ஆராதனையை கர்த்தரிங்கே தரும்படியாக ஜெபிக்கிறோம். ஆரம்ப முதல் முடிவு மரிதமாய் எங்கள் அன்பின் தேவனுடைய கரம் செயல்படும்படிக்கு ஜெபிக்கிறோம். தொடர்ந்து நடத்துங்க. கனமகிமை புகழ் ஸ்தோத்திரங்களை செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர்
அதிசயம் செய்வார். நம்மை காக்கும் தேவனவர், நமது நிழலாய் இருக்கின்றவர். நம்மை காக்கும் தேவனவர், நமது நிழலாய் இருக்கின்றவர். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்துவிடு, கலங்கி தவிக்காதே. அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். தகப்பனும் தாயும் கைவிட்டாலும் அவரே நம்மை அணைத்துக் கொள்வார். தகப்பனும் தாயும் கைவிட்டாலும் அவரே நம்மை அணைத்துக் கொள்வார். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்துவிடு, கலங்கி தவிக்காதே. அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். கர்த்தர் தம் சார்பில் இருக்கும்போது நமக்கு எதிராய் நிற்பவர் யார்? கர்த்தர் தம் சார்பில் இருக்கும்போது நமக்கு எதிராய் நிற்பவர் யார்? கர்த்தர் மேல் பாரத்தை வைத்துவிடு, கலங்கி தவிக்காதே. அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். வாழ்வை கர்த்தருக்கு ஒப்புக் கொடுப்போம், அவரே எல்லாம் வாய்க்கச் செய்வார். வாழ்வை கர்த்தருக்கு ஒப்புக் கொடுப்போம், அவரே எல்லாம் வாய்க்கச் செய்வார். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்துவிடு, கலங்கி தவிக்காதே. அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். என்றும் அவரில் மகிழ்ந்திருப்போம், இதய விருப்பம் நிறைவேற்றுவார். என்றும் அவரில் மகிழ்ந்திருப்போம், இதய விருப்பம் நிறைவேற்றுவார். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்துவிடு, கலங்கி தவிக்காதே. அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் மேல் பாரத்தை வைக்கும்போது அவர் நம்மளை ஆதரிக்கிற தேவனாய் இருக்கிறார். நம்ம அப்படியே எழுந்திருந்து சங்கீத ஞானத்துக்கு நேராய் செல்வோம். நம்ம இருக்கிற சகோதரி சாரா வந்து சங்கீதம் 16ஆம் சங்கீதத்தை அவங்க ஒரு வசனம் வாசிப்பாங்க, நம்ம ஒரு வசனம் வாசித்து சகோதரி நம்மளை தியானத்துக்குள்ள நடத்துவாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 16வது சங்கீதம். தேவனே, என்னை காப்பாற்றும், உம்மை நம்பியிருக்கிறேன். கர்த்தரை நோக்கி, தேவரே என் ஆண்டவராயிருக்கிறீர், என் செல்வம் உமக்கு வேண்டியதாயிராமல் பூமியுள்ள பரிசுத்தவான்களுக்கும் நான் என் முழு பிரியத்தையும் வைத்திருக்கிற மகாத்மாவுக்கும் அது வேண்டியதாய் இருக்குது என்று சொன்னாய். அந்நிய தேவனை நாடி பின்பற்றவர்களுக்கு வேதனை கிடைக்கும். அவர்கள் செலுத்துகிற இரத்தமான பலிகளை நான் செலுத்த மாட்டேன். அவர்கள் நாமங்களை நான் உச்சரிக்க மாட்டேன். கர்த்தர் என் சுதந்திரமும் என் பாத்திரத்தின் பங்குமானவர். என் சுதந்திரத்தை தேவரீர் காப்பாற்றுகிறீர். நேரடியான இடைவெளியில் எனக்கு வாக்கு கிடைத்தது. ஆம், சிறப்பான சுதந்திரம் எனக்கு உண்டு.
எனக்கு ஆலோசனை தந்த கர்த்தரை துதிப்பேன். காலங்களிலும் என் உள்ளத்திரியங்கள் என்னை உணர்த்தும். கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். அவரை வலது பக்கத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. ஆகையால் என் இருதயம் பூரித்தது, என் மகிமை களிகூர்ந்தது, என் மாம்சமும் நம்பிக்கையோடு தங்கி இருக்கும். என் ஆத்துமாவை பாதாளத்தில் விடு, உம்முடைய பரிசுத்தவான்களை அடைக்கலமானீரே. நாம் யாரும் சேர்ந்து வாசிப்போம். ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்துவே, உம்முடைய சமூகத்தில் பரிபூர்ண ஆனந்தமும் உம்முடைய வலது பாரசத்தில் நித்திய பேரின்பமும் உண்டு. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 16 முதல் வசனம் சொல்லுது, தேவனே என்னை காப்பாற்ற உம்மை நம்பி இருக்கிறேன். தேவனே என்னை காப்பாற்ற. நம்ம ஆபத்து காலத்துல மனுஷனை கூப்பிடுறது கர்த்தனை கூப்பிடும்போது கர்த்தர் நம்ம விடுவிக்கிற தேவனா இருக்கிறார். தேவனே என்னை காப்பாற்ற உண்மை நம்பி இருக்கேன். நம்ம மனுஷனை நம்புவதை காட்டிலும் கர்த்தரை நம்பும்போது கர்த்தர் நமக்கு அடைக்கலமும் ஒரு பலனா இருந்து அந்த ஆபத்துல இருந்து நம்ம விடுவிக்கிற தேவனா இருக்கிறார். 2வது வசனம், என் நெஞ்சமே நீ கர்த்தரை நோக்கி தேவனின் என் ஆண்டவராய் இருக்கிறார். என் செல்வம் நமக்கு வேண்டியதாய். நம்ம ஆத்மாவை நோக்கி சொல்லும் போது ஆண்டவர் தான் நமக்கு தேவனா இருக்கிறார். உலகத்துல நம்மளுக்கு யாரு இருந்தாலும் இல்ல, கர்த்தர் நம்ம கூட இருந்தா எல்லாவற்றையும் நம்ம பார்த்து கொள்ள முடியும். பூமியில பரிசுத்தவான்களுக்கும் என் முழு பிரியத்தையும் வைத்திருக்கும் மகாத்மாவுக்கும் அது வேண்டியதா என்று சொன்னேன். அந்நிய தேவனை நாடி பின்பற்றுவர்களுக்கு வேதனைகள் பெருகும். அந்நிய தேவை நாடி பின்பற்றுவர்கள் இந்த நாள்ல வேதனைகள் அவங்க பார்ப்பதற்கு நல்லா இருக்கிற மாதிரி சந்தோஷமா இருக்கிற மாதிரி இருக்கலாம், ஆனா அவர்களுடைய வேதனைகள் அதிகமா இருக்கும். அவங்க விடுவிக்கப்பட்டதா இருக்கலாம், ஆனால் அவர்கள் வேதனை அதிகமா இருக்கும். அவர்கள் செலுத்தி இரத்தவான வழிகளை செலுத்த மாட்டேன். இரத்தவானவங்களை பலி செலுத்துவாங்க, ஆனா அந்த பலி செலுத்துறதுனால அவங்க பாவம் நிவர்த்தி ஆகும்னு அவங்க நினைச்சுக்கிறாங்க. அந்த நேரத்துல மட்டும்தான் அவங்க செலுத்திட்டு வர வரையும் தான் இருப்பாங்க. ஆனா திருப்பி என்ன பண்ணுவாங்க, திருப்பி பழையபடி அந்த பாவத்துல தான் இருப்பாங்க. ஆனா நமக்காக சிந்தப்பட்ட ரத்தம் பரிசுத்தமான ரத்தம். கர்த்தர் நம்மள அவரோட ரத்தத்தை சிந்தி நம்மளை மீட்டிருக்கிறார். அவர்கள் நாமங்களை என் உதடுனால் உச்சரிக்கவும் மாட்டேன். கர்த்தர் என் சுதந்திரம், என் பாத்திரத்தின் பங்குமானவர். என் சுதந்திர தேவரே என் காப்பாற்றுகிறீர். 7வது சொல்லுது, எனக்கு ஆலோசனை தந்த கர்த்தரை துதிப்பேன். கர்த்தருடைய நாமங்கள் அதிக நாமங்கள் உண்டு. அதுல ஒரு நாம தான் ஆலோசனை கர்த்தர். அவர் நம்ம மனுஷன்கிட்ட ஆலோசனை கேட்டதும் கர்த்தர்கிட்ட ஆலோசனை கேட்கும் போது கர்த்தர் ஒரு நாள் ஆலோசனை கர்த்தராய் இருக்கிறார். ராக்காலையிலும் என் உள்ளத்திறங்கி என்னை உணர்த்தும். 8வது சொல்லுது, கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். நம்ம மனுஷனை காட்டிலும் கர்த்தர் தான் எல்லா காரியத்தையும் முன்பாக வைக்கும் போது கர்த்தர் நம்ம முன்னாடி இருந்தார்னா எல்லா காரியத்தையும் நம்ம வெற்றி பெற்றுக்கொள்ள முடியும். அவர் என் வலது பார்சத்தில் இருக்கும்படியால் நான் அசைக்கப்படுவதில்லை. ஆமென். கர்த்தர் நமது வலது பார்சத்தில் இருக்கிறார். நம்ம பக்கத்திலேயே ஆண்டவர் இருக்கிறதுனால நம்ம சீயோன் பருவது போல என்ன அசைக்கப்படாமல் இருக்கும்படி கர்த்தர் நமக்கு உதவி செய்கிற தேவனா இருக்கிறார். 11வது வசனம் சொல்லுது, ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர். உங்களுடைய சமூகத்தில் பரிபூரண ஆனந்தமும் உங்களுடைய வலது பாரசத்தில் நித்திய பேரின்பமும் உண்டு. கர்த்தருடைய சமூகத்தில் தான் நமக்கு எப்பொழுதுமே பரிபூரண ஆனந்தமா இருக்கிறது. கர்த்தர் நம்ம சமூகத்தில் நம்ம இந்த நாள்ல வந்திருக்கும் போது கர்த்தர் நமக்கு ஒரு ஆனந்தத்தை ஒரு பேரின்பத்தை கர்த்தர் தருகிற தேவனா இருக்கிறார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையில ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். நாம் யாவரும் ஒரு விசை கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி நம்ம ஆராதிக்கலாம். ஆண்டவர் நம்ம இந்த ஒரு வாரம் முழுவதும் கண்மணி போல நம்மளை காத்திருக்க அதற்காக நம்ம நன்றி செலுத்தி ஆண்டவரை நாம் மகிழ்வுபடுத்த போறோம். எல்லாரும் கண்களை மூடி ஒரு விஷயங்களை தாழ்த்தி வெறுமையாக்கி ஆவி ஆத்மா சரீரம் முழுவதையும் ஆண்டவருக்கு முழுமையாய் அர்ப்பணிப்போமா. ஆவியானவரே உமக்கு நாங்க நன்றி செலுத்துகிறோம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் பண்ணுவோமா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஆவியானவரே சபா ஆண்டவரே எங்களை முழுமையாய் அர்ப்பணிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே சபா எங்களை ஒவ்வொருவரையும் நீர் ஆளுகை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே உடைய ஆளுகைக்காக ஆண்டவரே சபா ஆண்டவரே எங்களை தாழ்த்தி வெறுமையாக்குகிறோம் ராஜா. ஆண்டவரே சபா உடைய அபிஷேகத்தினால் ஆண்டவரே அப்பா ஆண்டவரே உடைய பிரசன்னத்தினால் ஆண்டவரே சபா சபை முழுவதும் ஆண்டவரே அப்பா நீ நிரப்ப போறதுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஆவியானவரே சபா எங்களை விட்டு கொடுக்கிறோம் ராஜா. ஆண்டவரே சபா உங்களுக்கு நாங்க நன்றி செலுத்துகிறோம். நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே சபா இந்த மாதம் தொடங்கி ஆண்டவரே அப்பா இந்த 3 வாரங்கள் எங்களை கண்மணி போல காத்தீங்களே உங்களுக்கு நாங்க நன்றி செலுத்துகிறோம் ராஜா.
ஆண்டவரே எல்லா தீமைக்கும் ஆண்டவரே இயேசுப்பா எங்களை விலக்கி பாதுகாத்தீங்களே, அதற்காக உமக்கு நாங்க நன்றி செலுத்துகிறோம் ராஜா. சேனைகளின் கர்த்தரே எங்களோடு கூட இருந்ததுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எல்லா தீமைக்கும் ஆண்டவரே எங்களை விலக்கி மீட்டிங்களே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீங்க நன்றி சொல்லுங்க ஆண்டவர், உங்களை எப்படிலாம் நடத்திருக்காரோ அதற்காக நீங்க நன்றி சொல்லுங்க ஆண்டவரே. இயேசுப்பா ஆண்டவரே நல்ல ஆகாரம் கொடுத்தீங்களே அப்பா, இருக்கக்கூடிய இருப்பிடத்தை எங்களுக்கு கொடுத்தீங்களே அப்பா, உடுத்துறதுக்கு எங்களுக்கு உடையை கொடுத்தீங்களே இயேசுப்பா ஆண்டவரே. எத்தனையோ பேருக்கு கிடைக்காத ஸ்லாக்கியத்தை அப்பா எங்களுக்கு நீங்க தந்தீங்களே, உமக்கு கோடான கோடி நன்றி செலுத்துகிறோம் ராஜா. உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி ராஜா, உமக்கு நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா, உமக்கு நன்றி. நன்றி பலிபீடம் கட்டுவோம், நல்ல தெய்வம் நன்மை செய்தார். நன்றி பலிபீடம் கட்டுவோம், நல்ல தெய்வம் நன்மை செய்தார். செய்த நன்மை ஆயிரங்கள்
சொல்லி சொல்லி மறுபடியும் சொல்லுமா, செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவேன், செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவேன். நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே, ஓ நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. கரங்களை உற்சாகமாக வைத்துட்டோம். ஆண்டவருக்கு நன்றி பலிபீடங்களை செலுத்துவோம். ஆண்டவரே உமக்கு நன்றி, ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா. என் தேவனே, நீ செய்த நன்மைகளுக்கு ஆண்டவரே, அப்பா நீ செய்த நன்மைகள் ஏராளம் ஆண்டவரே. அப்பா அதை விவரிக்கவே எங்களால முடியாது அப்பா. எத்தனை பேர் உண்மையா சொல்றீங்க உங்க வாழ்வில ஆண்டவர் என்னென்ன நன்மை செய்திருக்கிறாரோ அதற்காக நீங்க நன்றி செலுத்துறீங்களா ஆண்டவரே? இன்றைக்கு அப்பா ஆண்டவரே எங்களுக்கு ஜீவனை கொடுத்தீங்களே, அதற்காக உமக்கு நாங்க நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே உண்மை துதிக்கக்கூடிய ஆண்டவரே கிருபை கொடுத்தீங்களே, அதற்காக உமக்கு நன்றி. எத்தனை பேர் சொல்றீங்க? ஆவியானவர்கிட்ட நீங்க பேசுங்க, நீங்க இடைப்படுகிற நேரம் இது ஆண்டவரே. உமக்கு நாங்க நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே தாயின் கருவில் முதல் கொண்டு அப்பா இந்த நாள் வரைக்கும் ஆண்டவரே எங்களை கண்மணி போல காத்தீங்களே அப்பா. ஆண்டவரே எல்லா தீமைக்கும் ஒரு சின்ன ஆண்டவரே அப்பா பிரச்சனையில கூட எங்களை நீங்க தவிர்த்தீங்களே, அதற்காக உமக்கு நாங்க நன்றி செலுத்துகிறோம். ஆவியானவரே நாங்க எத்தனையோ விஷயங்கள் கேள்விப்படுறோம்ப்பா ஆண்டவரே. அதை பார்க்கும் போது அப்பா ஆண்டவரே எங்களை நீங்க எவ்வளோ கண்மணி போல காத்தீங்கப்பா, அதற்காக உமக்கு நாங்க நன்றி செலுத்துகிறோம்ப்பா. ஆண்டவரே உமக்காக நாங்க எதுவுமே செய்யல ஏசப்பா, உமக்காக நாங்க சரியா நிறைய செய்யல ஆண்டவரே. ஆனாலும் நீங்க எங்களை கண்மணி போல பார்த்தீங்களே, ஒரு நிமிஷம் கூட ஆண்டவரே அப்பா ஆண்டவரே ஏசப்பா நீங்க எங்களை பார்க்காம இல்ல ஏசப்பா, நீங்க எங்களை பார்த்துட்டு இருக்கனால தான் நாங்க இன்னைக்கு நாங்க நிக்கிறோம் ஏசப்பா. உமக்கு நாங்க நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. தேவனே உம்மை ஆராதிக்கிறோம் ராஜா, நீ நல்லவர், உமக்கு நாங்க நன்றி செலுத்துகிறோம். நீ நல்லவராகவே இருக்கிறீர், அதற்காக உமக்கு நாங்க நன்றி செலுத்துகிறோம். இயேசுவே உமக்கு நன்றி. இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன். இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன். மரண பரியந்தம் நடத்திடுவார், என்னை நடத்திடுவார். நீங்க எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? மரண பரியந்தம் நடத்திடுவார், உன்னை நடத்திடுவார், நடத்திடுவேன் இனிமேலும் கடைசி வரை
ஆண்டவரை நோக்கி நம்ம விண்ணப்பம் பண்ணுவோமா? ஆவியானவரே உமக்கு நாங்க நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே உங்க சத்தத்தை உயர்த்தி கொஞ்ச நேரம் நீங்க ஆண்டவரிடத்துல ஜெபிங்க. உங்களுக்கு என்ன தேவையோ நீங்க ஜெபிங்க. ஆண்டவர் நீங்க எப்படிலாம் வர்ணிக்கணும்னு நினைக்கிறீங்களோ இந்த வேலையில உங்களுக்கு ஒரு நல்ல சான்ஸ் ஆண்டவர் இப்ப இன்னைக்கு கொடுத்திருக்கிறார். நீங்க ஜெபிங்க. இயேசுப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எத்தனை நாவுகள் இருந்தாலும் போதாது ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்த. ஆண்டவரே அதற்கெல்லாம் ஆண்டவரே அப்பா பாத்திரமான நான் இல்லை இயேசுப்பா. ஆண்டவரே நீ செய்த நன்மைகளுக்கு ஆண்டவரே அப்பா நான் பாத்திரமான இல்லை இயேசுப்பா. ஆண்டவரே அப்பா எங்களை தகுதிப்படுத்துங்க, எங்க தகுதிக்குள்ளாக நடத்துங்க ஆண்டவரே. ஆவியானவரே உமக்கு நாங்க நன்றி செலுத்துகிறோம், உம்மை துதிக்கிறோம், உங்க நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆவியானவருக்கு விட்டு கொடுப்போமா ஆண்டவரே? அப்பா ஒரு அபிஷேகத்தினால் ஆண்டவரே அப்பா இன்றைக்கு நீ நிரப்பும்படியாய் ஜெபிக்கிற ராஜா. ஆண்டவரே எங்க மத்தியில நீர் கலந்து வந்திருக்கிறீர், அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. உமக்கு நாங்க நன்றி செலுத்துகிறோம் இயேசுவே. உமக்கு நாங்க நன்றி செலுத்துகிறோமா. உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே அசைவாடி கொண்டிருக்கிறீரப்பா. ஆண்டவரே மத்தியில் வந்திருக்கிறீர் ஆண்டவரே. அப்பா உமக்கு நாங்க நன்றி செலுத்துகிறோம் ராஜா. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஆவியானவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் அப்பா. ஆண்டவரே யாக்கோபின் தேவன் உயர்ந்த அடைக்கலமானவர் ஆண்டவரே. அப்பா பரிசுத்தராகிய எங்களை அப்பா நீர் பரிசுத்தப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். அப்பா மூச்சு தலைமுதல் கொண்டு உள்ள கால் வரையில் ஆண்டவரே அப்பா உம்மை போல ஒரு பரிசுத்தத்தை ஆண்டவரே அப்பா எங்களுக்கு நீ தரும்படியாய் ஜெபிக்கிறோம் ராஜா. ஆவியானவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஒரு போதும் உன்னை கைவிடுவதில்லை என்றுரை செய்தேன் அன்றோ. நான் ஒரு போதும் உன்னை கைவிடுவதில்லை என்றுரை செய்தேன் அன்றோ. கடலாழத்திலும் அக்கினி சூளையிலும் என்னை காத்திடும் பலவானோ. விஷ சர்ப்பங்களோ சிங்க கூட்டங்களோ பயம் வேண்டாம் அருகில் நான்
நிறைய பண பிரச்சனைகள் நிறைய பேருக்கு கடனால நிறைய பேர் கஷ்டப்பட்டு கொண்டிருக்காங்க. அந்த பிள்ளைகளுக்கெல்லாம் கடன்ல இருந்து கத்தர் விளைந்தோம் கத்தரை ஸ்தோத்திரிப்போம். கடனால கூட நம்ம ஆண்டு விழாவை கத்தர் ஆசீர்வாதமாய் நடத்தி தந்தார். இயற்கையா கத்தர் நல்ல அனுகூலமாக்கி தந்தார். எல்லாம் நிறைவாய் கத்தர் நமக்கு நடத்தி தந்தார். அதே போல தேவதாசனை கொண்டு நம்மளை மறைத்து கத்தர் வெளிப்பட்ட அந்த நாளிலே அதுக்காக கத்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நம்ம சபையை சீக்கிரமாய் சுதந்திரத்துக் கொள்ள முடியாது. கத்தர் எல்லா தேவைகளை கத்தர் சந்திக்க முடியாது. அதுக்காக கத்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். பரலோக பிதாவே, இந்த நல்ல வேலைக்காக நாங்க செபிக்கிற ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. ஆராதனையில நீர் மகிமைப்பட்டதற்காக மக்கள் நன்றி ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிற ஐயா. துதிக்கிறோம் ஆவியானவரே ஸ்தோத்திரம். நாங்கள் இப்போ ஸ்தோத்திரித்த எல்லா குறிப்புகளையும் நீங்க கேட்டிருக்கீங்க ஆண்டவரே. எங்களுக்கு பதில் தரும்படியா நாங்க செபிக்கிற ஐயா ஸ்தோத்திரிக்கிற கத்தாவே துதிக்கிற ஆண்டவரே. மீதியான வேலையெல்லாம் பொறுப்பெடுத்து நடத்துங்க. இயேசு உங்களுக்கு கெஞ்சி கேட்கிற நல்ல பிதாவே. நம்ம அப்படியே தகப்பனே நாங்க பாடினோம் ஆராதித்தோம் ஆண்டவரே. உடைய வார்த்தை கேட்கும்படியாக நாங்கள் வந்திருக்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய சத்தம் ஆண்டவரே தகப்பனே, உடைய சத்தத்தை ஆண்டவரே எங்கள் காதுகளில கேட்பதற்கு எங்களுக்கு நீர் பாராட்டின கிருபைக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. எங்களை தாழ்த்தி வெறுமையாக்கி உடைய பாதத்தில் அர்ப்பணிக்கிறோம் ஐயா. தகப்பனே ஆண்டவரே, எங்க கூட நீங்க என்ன வார்த்தையை பேசணும்னு தீர்மானித்திருக்கிறீங்களோ அதை மட்டும் பேசும்படியாக செபிக்கிறோம் ஐயா. இங்க வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஏற்ற வார்த்தையை கொடுத்து ஆண்டவரே அதன்படி நடக்க ஜீவிக்க எங்களுக்கு கிருபை செய்வீராப்பா துதிக்கிறோம். அடியனை வல்லமையா எடுத்து பயன்படுத்துங்கப்பா. சிலுவை நிழல மறைத்து நீர் எங்களோடு பேசுங்க ஆண்டவரே. அடியனை தாழ்த்தி இடத்துல வெறுமையாக்கி ஒப்பு கொடுக்கிறப்பா. நீங்க மட்டும்தான் ஆண்டவரை பெருகணும் ஆண்டவரே. என்னை சிறுமைப்படுத்தும்படியாக செபிக்கிறோம் ஆண்டவரே. உடைய திருக்கரத்துல எங்களை ஒப்பு கொடுத்து
கொடுத்து செபிக்கிறோம் ஐயா. ஆவியானவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம். ஆண்டவரே, எங்களை ஒவ்வொரு நாளும் காத்து வருகிற உம்முடைய கிருபைக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஆண்டவரை நோக்கி பார்த்து கேட்போம் ஆண்டவரத்துல, ஆண்டவரே எங்களை இவ்வளவு நாள் கண்மணி போல பாதுகாத்தீங்களேப்பா, இவ்வளவு நாள் எங்களை அப்பா அழகா நேர்த்தியா எங்களை வழிநடத்துனீங்களேப்பா, எங்களை இவ்வளவு நாள் எங்களை ஆசீர்வாதமா எங்களை வழிநடத்துனீங்களேப்பா. எவ்வளோ பேருக்கு எவ்வளோ பலவீனங்கள், எவ்வளோ பேருக்கு எவ்வளோ நிந்தைகள், அவமானங்கள், ஆனாலும் ஆண்டவரே நீங்க எங்களை மூடி மறைத்த தயவுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம். தமது சிறகால் என்னை மூடி காத்து நடத்துவார், தமது சிறகால் என்னை மூடி காத்து நடத்துவார். அவரது வசனம் ஆவியின் பட்டயம், எனது கேடகம். அவரது வசனம் ஆவியின் பட்டயம், எனது கேடகம். அல்லேலூயா, ஆனந்தமே, அல்லேலூயா, ஆனந்தமே. சொல்லுவோம் அல்லேலூயா, ஆனந்தமே, அல்லேலூயா, ஆனந்தமே. துதிப்பேன், துதிப்பேன், துதித்துக் கொண்டே இருப்பேன். சொல்லுவோமா, என் உயிருள்ள வரைக்கும் உம்மை மாத்திரம் நான் துதிப்பேன், துதிப்பேன், துதித்துக் கொண்டே இருப்பேன். இன்னொரு விசை, தமது தமது சிறகால் என்னை மூடி காத்து நடத்துவார், தமது சிறகால் என்னை மூடி காத்து நடத்துவார். அவரது வசனம் ஆவியின் பட்டயம், எனது கேடகம். அவரது வசனம் ஆவியின் பட்டயம், எனது கேடகம். அல்லேலூயா, ஆனந்தமே, அல்லேலூயா, ஆனந்தமே, அல்லேலூயா, ஆனந்தமே, அல்லேலூயா, ஆனந்தமே. இன்னொரு விசை, அல்லேலூயா, ஆனந்தமே, அல்லேலூயா, ஆனந்தமே. துதிப்பேன், 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 துதித்துக் கொண்டே இருப்பேன். துதிப்பேன், துதிப்பேன், துதித்துக் கொண்டே இருப்பேன். எங்களை நேசிக்கிற தகப்பனே, இந்த நல்ல விலைக்காக உம்மை துதிக்கிறோம் ஐயா. இந்த ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசாரிக்க நினைப்பாயாக. இந்த வார்த்தையின்படியே ஆண்டவரே, நாங்க ஒரு சிலராய் இந்த இடத்துல கூடியிருந்தாலும் எங்க மத்தியில பெரிய தேவன் நீர் உள்ளாவி வருகிற தயவுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, நீங்க எங்களோடு பேச சித்தம் கொண்டிருக்கிற வார்த்தையை எங்களுக்கு நீங்க அனுப்பி தரும்படியாக செபிக்கிறோம். இப்படி திருக்கரத்தில் எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு சங்கீதம், சங்கீதம் 91வது சங்கீதம் 4வது வசனத்தை நம்ம வாசிக்க கேட்போம். சங்கீதம் 91:4. அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார், அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார், அவர் சட்டைகளின் கீழே அடைக்கலம் புகுவார், அவர் சட்டைகளின் கீழே அடைக்கலம் புகுவாய். அவருடைய சத்தியம் உனக்கு பரிசையும் கேடகமாகும், அவருடைய சத்தியம் உனக்கு பரிசையும் கேடகமாகும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
இன்னைக்கு இந்த செய்தியோட தலைப்பு என்ன அப்படின்னா, அவர் சிறகுகளால உங்களை மூட போகிறாரு, அடைக்கலம் புக போகிறாரு. அவர் தான் நமக்கு சத்தியமும் பரிசயமும் கேடகமா இருக்க போறாரு. ஹல்லேலூயா. இந்த மூன்று குறிப்பை மாத்திரம் நம்ம பார்த்து இந்த செய்தியை நம்ம முடிப்போம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், அவர் நம்ம சிறகுகளினால நம்ம என்ன பண்ண போறாரு? மூட போகிறார். ரெண்டாவது பாயிண்ட், அவர் நம்மளுடைய எல்லா செட்டைகளின் கீழ் அடைக்கலத்தை நமக்கு தர போகிறாரு. மூணாவது பாயிண்ட், சத்தியமும் உனக்கு பரிசயம் கேடகமா இருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சிறகுன்னும் போதே நம்மளுக்கு எது ஞாபகம் வருது? சிறகு அப்படின்னும் போதே யார ஞாபகம் வருது உங்களுக்கு? கழுகு, அப்புறம் புறா. சோ அப்ப நார்மலா சொல்ல போனோம் அப்படின்னா காமனா என்னன்னு சொல்லிடலாம், பறவை மட்டும்தான் என்ன வச்சிருக்கோம்? சிறகு வச்சிருக்கோம். வேற யாரும் சிறகு வச்சிருப்பா? நமக்குலாம் சிறகு இருக்கா? இல்ல. அப்ப வேற யார்? தேவ தூதர்கள் நம்ம சிறகுகளினால ஒவ்வொரு நாளும் நம்மளை ஏந்தி, அதுதான் இந்த சங்கீதத்துல ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்கு. அந்த வசனம், உன் பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உன்னை தங்கள் கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள். இதை நம்ம ஈஸியா இந்த வசனத்தை வாசிச்சிரும். நம்ம டெல்லியிலும் நடந்து போகும்போதெல்லாம் யார் நம்மளை ஏந்திட்டு போறா? தேவ தூதர் தான் நம்மளை ஏந்திட்டு போறாங்க. அவர் நம்ம பாதம் கல்லில இடராதபடிக்கு, ஒரு அப்படி கால் அப்படி ஸ்லிப் ஆனா கூட அப்படி நின்றுடுறோம் பாத்தீங்களா? அது யார் நம்மளை ஏந்தி வரார் அப்படின்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. யாருடைய ஒரு ஒத்தாசையில நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம்? ஆண்டவருடைய ஒத்தாசையில தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். அவருடைய சிறகுகளினால ஆண்டவர் நம்மளை ஒவ்வொரு நாளும் மூடி மறைத்து அவர் நம்மை பாதுகாக்கிற தேவனா இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பார்க்க போறோம், மூடுவார். சிறகுகளினால நம்மை மூடுவார். நம்ம சிறகுகளினால மூடுவார் அப்படின்னும் போது பறவை பார்த்தோம். நம்ம வேதத்துல ஒரு வசனம் இருக்கிறது, லூக்கா 13வது அதிகாரம் 34வது வசனத்தை எடுத்து வாசிப்போம். லூக்கா 13:34. 13. எருசலேமே எருசலேமே, 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 தீர்க்கதரிசிகளை கொலை செய்து உன்னிடத்தில் அனுப்பப்பட்டவர்களை கல்லெறிகிறவளே, கோழி தன் குஞ்சுகளை தன் சிறகுகளின் கீழே கூட்டி சேர்த்து கொள்ளும் வண்ணமாக நான் எத்தனை தரமோ உன் பிள்ளைகளை கூட்டி சேர்த்து கொள்ள மனதாயிருந்தேன். மனதாயிருந்தேன். ஹல்லேலூயா. அப்ப கோழிதான் அதோடைய குஞ்சுகளை ஒவ்வொரு நாளும் அதை என்ன பண்ணுதான்? சிறகுகளினால கூட்டி சேர்த்து கொண்டிருக்கிறது. அதே போலதான் நம்மளை ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் அவருடைய சிறகுகளினால நம்மளை கூட்டி சேர்த்து, நம்மளை அழகுபடுத்தி, நம்மளை ஆசீர்வதித்து, நமக்கு என்னதான் போராட்டம் வந்தாலும், என்னதான் பிரச்சனை வந்தாலும், அவர் மட்டும்தான் நம்மளை அவருடைய சிறகுகளினால நம்மளை என்ன பண்ணிருக்கிறாரா? மூடி மறைச்சிருக்கிறார். இந்த கோழியை நீங்க பாத்தீங்க அப்படின்னா, அதோடைய குஞ்சு எப்பவுமே அது எப்படி பார்த்து கொண்டிருக்கோம்னா, அதோடைய சிறகுகளால அப்படியே அழகா அப்படியே மூடி அதை மறைச்சுக்குமா. அப்ப நம்ம அப்பா அம்மா கூட இது மாதிரி அவங்க பிள்ளைங்களை பாதுகாப்பாங்கன்னு தெரியாது. இப்ப இருக்கிற அம்மா அப்பாங்கெல்லாம் அழகா சூப்பரா பாத்துக்கிறாங்க. ஆனா அந்த கோழிக்கு இருக்கிற அந்த ஒரு பாசம் கூட இப்ப இருக்கிற மனிதர்கிட்ட இல்ல. உண்மையா சொல்ல போனா அப்படித்தானே? இப்ப இருக்கிற பிள்ளைங்க கிட்ட அவங்க உண்மையான பாசத்தை கூட காட்டுறது இல்லை இப்ப இருக்கிற உலகத்துல. ஆனா கோழி எப்படின்னா அதோடைய குட்டிகளை அதோடைய சிறகுகளினால எப்படி அழகா என்ன பண்ணுது? அவங்களோட குட்டிகளை என்ன பண்ணுது? சேர்த்து கொள்ளுகிறது. அதை போலதான் ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் நம்மளை ஒவ்வொரு நாள் அவருடைய சிறகுகளினால் என்ன பண்றதுன்னா மூடி மறைத்து கொள்ளுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதுதான் இந்த 91ஆம் சங்கீதத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் தமது சிறகுகளினாலே உன்னை மூடுவார், அவர் செட்டைகளின் கீழே அடைக்கலம் புகுவார். இதுவரைக்கும் எனக்கு யார் என்னை மூடி மறைக்க முடியும், யார் என்னை பாதுகாக்க முடியும்னு உங்களுக்கு ஒரு கேள்வி உண்டாகுனா, இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு தான் பதில் அளிக்கிறாரு. அவர் தான் உங்களை சிறகுகளினால மூடி மறைக்கிறாரு. ஹல்லேலூயா. நமக்கு என்னதான் வியாதி வந்தாலும் பரவாயில்ல, என்னதான் போராட்டம் வந்தாலும் பரவாயில்ல, அவருடைய சிறகு நமக்கு எப்பவுமே ஒரு அடைக்கலமா தான் இருக்கு. அவருடைய சிறகுனாலதான் நம்மளை ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணிருக்கிறாரு? மூடி மறைச்சிருக்கிறாரு. இப்ப இருக்கிற
இருக்கிற இந்த வெயில் உஷ்ணத்தினால அநேகருக்கு நிறைய பலவீனங்கள். ஆனா ஆண்டவர் நம்மளை கண்மணி போல ஒரு நாள் நடத்தி வருகிறார். ஹல்லேலூயா. நாமளும் அவங்கள போலதான் வேலை செய்யறோம், வெளியே போறோம், எல்லாமே பண்றோம். ஆனா அவங்களுக்கு வருகிற வியாதி ஆண்டவர் நமக்கு அனுமதிக்கல. அப்படி வந்தாலும் அவர் நம்மை பாதுகாத்து நம்மளை தப்பித்துக் கொள்வதற்கு வழியும் ஆண்டவர் என்ன பண்றார், நமக்கு உண்டாக்குறார். அதுதான் இந்த வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் தமது சிறகுகளினாலே உன்னை மூடுவார், அவர் சட்டையின் கீழே அடைக்கலம் புகுவார். அந்த சட்டைகளின் கீழே ஒவ்வொரு நாளும் நமக்கு அடைக்கலம் தான். இப்ப எந்த சூழ்நிலையில ஆண்டவர் நம்மை பாதுகாக்கிறாரு, எந்த சூழ்நிலையில ஆண்டவர் நம்மை அவருடைய சட்டைகளினால மறைக்கிறார் என்று வாசிப்போம். சங்கீதம் 17வது அதிகாரம் 8-9 வாசிப்போம். 17:8-9. கண்மணியை போல என்னை காத்தருளும், என்னை ஒடுக்குகிற துன்மார்க்கருக்கும் என்னை சூழ்ந்து கொள்ளுகிற பிராண பகைஞருக்கும் மறைவாக உம்முடைய செட்டைகளின் நிழலிலே என்னை காப்பாற்றும். ஹல்லேலூயா. இங்க தாவீது ஆண்டவரிடத்துல விண்ணப்பம் பண்றாரு. என்ன விண்ணப்பம் பண்றாரு அப்படின்னா, என்னை ஒடுக்குகிற துன்மார்க்கருக்கும். நம்மை ஒவ்வொரு நாளும் நம்மை துன்மார்க்கன் என்ன பண்ணிட்டு இருக்கான், நம்மள ஒடுக்கிட்டு இருக்கான். யார் தான் அந்த துன்மார்க்கன்? உங்க பக்கத்து வீட்டுக்காரா? இல்ல. உங்க சொந்தக்காரா? இல்ல. பிசாசு நம்மள ஒவ்வொரு நாளும் எதையோ ஒண்ணு கொடுத்து நம்மள என்ன பண்றான், ஒடுக்குறான். ஒண்ணு பலவீனத்தை கொடுத்து நம்மளை ஒடுக்கி நம்மளை எதையும் செய்யாம நம்மளை தடுத்து நிறுத்துறான். அப்படி இல்லைன்னா நம்மளை பொருளாதாரத்தினால நம்மளை தடுத்து நிறுத்தி ஆண்டவரிடத்துல நம்மளை கிட்டி சேராம பண்றான். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இதை ஆமோதிக்கிறீங்க? ஆண்டவரிடத்துல நம்ம கிட்டி போக கூடாதுன்னே நமக்கு துன்மார்க்க நிறைய காரியங்களை கொடுத்து நம்மளை என்ன பண்றானா, ஒடுக்குகிறான். நம்ம அதான் நிறைய பேர் பார்க்க முடியும். இந்த சத்ரு பிசாசு பிடிச்சவங்க எல்லாம் பார்க்க முடியும். அவங்க எப்படி இருப்பாங்க? நல்லா குண்டா இருப்பாங்களா? இல்ல, அவங்க அப்படியே ஒடுங்கி போயிருப்பாங்க. எதனால அவங்க ஒடுங்கி போயிருக்காங்கன்னா, இந்த துன்மார்க்கன் டெய்லியும் அவங்களுக்கு என்ன பண்றான், ஒவ்வொரு காரியங்களை கொடுத்து அவங்களை என்ன பண்றான், ஒடுக்குகிறான். அப்ப துன்மார்க்கன் மட்டும்தான் ஒடுக்க முடியும். ஆனா ஆண்டவர் அவைகள் எல்லாவற்றிலும் இருந்து நம்மளை சிறகுகளினால என்ன பண்றாராம், மூடி மறைக்கிற தேவனா இருக்கிறாரு. அதுக்கப்புறம் ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, என்னை சூழ்ந்து கொள்ளுகிற என் பிராண பகஞ்சருக்கும் மறைவாக. நமக்கு நிறைய பகஞ்சர்கள் இருக்காங்களா இல்லையா? நிறைய பேர் இருக்காங்க. சொந்தக்காரங்களே நம்மளுக்கு பகஞ்சர்கள் தான். அப்ப நிறைய பகஞ்சர்கள் இருந்தாலும், துன்மார்க்கர்கள் இருந்தாலும், தாவீது இப்ப விண்ணப்பம் பண்றாரு. என்ன விண்ணப்பம் செய்யறாரு அப்படின்னா, என்ன துன்மார்க்கருக்கும் பகஞ்சருக்கும் மறைவாக உமது சட்டைகளின் நிழலிலே என்னை காப்பாற்றும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இன்னிலிருந்து இப்படி ஒரு விண்ணப்பம் செய்ய போறீங்க? இனி என்னை ஒடுக்குகிற துன்மார்க்கருக்கும் என் பிராண பகஞ்சருக்கும் மறைவாக உம்முடைய சட்டைகளின் நிழலிலே எனக்கு என்ன பண்ணுங்க, ஒரு காப்பாற்றல், எங்களை ஒரு பாதுகாப்பை கட்டளையிடுங்க. இந்த பாதுகாப்பு எல்லாராலும் பெற்றுக்கொள்ள முடியவே முடியாது. மற்றவங்களால இந்த அதுதான் இந்த சொல்லுவாங்க பாத்தீங்களா, ஹிந்துஸ்லாம் இதெல்லாம் பார்ப்பாங்க. நம்ம பாக்குறோமா என்னன்னு தெரியல. நம்ம எங்கன்னா வெளியே போறோம் அப்படின்னா, யாரையாவது நீங்க பாத்துட்டீங்க அப்படின்னா, ஐயோ இவங்க மூஞ்சில வேற முடிச்சிட்டோமா, நம்ம போற காரியம் நல்லா விளங்கிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம கிறிஸ்தவங்க பாக்குறீங்களா? அப்பனா நீங்க கிறிஸ்தவங்க இல்லைன்னு அர்த்தம். அப்ப நம்ம அப்படி அது எதை குறிக்கிறது அப்படின்னா, துன்மார்க்கர்களை, பகஞ்சர்களை. அப்ப இது எல்லாவற்றிலிருந்தும் அவருடைய சட்டைகளின் நிழலிலே நம்மை காப்பாற்றுவதற்கு ஆண்டவரால மட்டும்தான் முடியும். நம்ம ஏதாவது வாங்கிட்டோம், இல்ல ஏதாவது பொருள்களை வாங்கிட்டோம் அப்படின்னா மற்றவங்க நம்மளை பார்த்து என்ன பண்ணுவாங்க, பொறாமப்படுவாங்க. அதுவும் நம்ம துன்மார்க்கரும் பகஞ்சரும் செய்யற காரியம் தான். அதுல இருந்து நம்மளுடைய சட்டைகளின் நிலையில ஆண்டவர் என்ன பண்ணணும், நம்மள காப்பாற்று. அதுதான் தாவீது ஒவ்வொரு நாள் ஆண்டவரை நோக்கி விண்ணப்பம் பண்றாரு. என்னன்னா, என்னுடைய ஒடுக்குகிற துன்மார்க்கருக்கும் என் பிராண பகஞ்சருக்கும் என்ன பண்ணுங்க, நம்முடைய சட்டைகளினால என்ன பண்ணுங்க, காப்பாற்றி கொள்ளுங்க. அப்ப இனிமேல் நம்ம ஜபிக்க போகிற ஒரு விண்ணப்பம் இன்னும் எக்ஸஸ் ஆக போகுது. என்னன்னா, இனிமேல் நம்ம ஜபிக்க போகிறோம், ஒடுக்குற எல்லா துன்மார்க்கத்துக்கும் அப்புறம் என் பிராண பகஞ்சருக்கும் என்ன பண்ணுங்க, அவங்க எல்லாரிடத்துல இருந்து எங்களை என்ன பண்ணுங்க,
காப்பாற்றுங்க என்று ஜெபிக்க போகிறோம். இந்த இப்படிப்பட்ட சூழ்நிலையில யார் மட்டும்தான் நம்மளை காப்பாற்ற முடியும் அப்படின்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மட்டும்தான் பாதுகாக்க முடியும். ஹல்லேலூயா. அதுக்குதான் இந்துஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சுத்தி போடுவாங்க, நிறைய பண்ணுவாங்க, கண் திருஷ்டி அப்படிலாம் சொல்லுவாங்க. ஆனா ஆண்டவர் மட்டும்தான் நம்மளை சுத்தி போடுவார். ஒவ்வொரு நாளும் நம்ம சுத்தி போடுறதுக்கு எது நமக்கு ஆயுதமா இருக்குன்னா இவருடைய வசனம். அதான் இன்னைக்கு நம்ம பாடின பாட்டு புகழ்ந்தோம். அவரது வசனம் ஆவியின் பட்டயம் எனது கேடகமா இருக்கு. அவருடைய பட்டயம் நம்ம கையில இருக்கும் போது நம்ம பயப்பட வேண்டிய சூழ்நிலையே வரவே வராது. நம்ம ரவுடிஸ் கையில எப்பவுமே என்ன இருக்கும்? பட்டயம் இருக்கும், கத்தி இருக்கும். கத்தி இருக்கும் போது அவன் மற்றவங்களுக்கு பயப்படுவானா? இல்ல. அவனோட தைரியமா இருப்பான். என்கிட்ட என்ன இருக்கு? பட்டயம் இருக்கு. இந்த பட்டயத்தை வச்சு நான் என்ன பண்ணிடலாம்? ஜெயிச்சிடலாம் அவன் நினைப்பான். அதே போலதான் நாமளும் ஒவ்வொரு நாளும் நமக்கு வருகிற போராட்டங்களை குறித்து நம்ம ஒரு எல்லளவும் என்ன பண்ணக்கூடாது? பயப்படக்கூடாது. ஆனா மனுஷர்களுக்கு பயப்படுற சூழ்நிலை வரதான் செய்யும். நம்மளும் ஒரு மனுஷன் தானே, அப்ப வரதான் செய்யும். ஆனா ஆண்டவர் நம்ம என்ன பண்றாரு அப்படின்னா அவருடைய செட்டைகளினால நம்மளை என்ன பண்றாரு? ஒவ்வொரு நாளும் காப்பாற்றுகிற தேவனா இருக்கிறார். அதுதான் 91வது சங்கீதத்துல 4வது வசனத்துல பார்த்தோம். அவர் தமது சிறகுகளினாலே உன்னை மூடுவார், அவர் செட்டைகளின் கீழே அடைக்கலம் புகுவார். இந்த டாடி ஃபர்ஸ்ட் மெசேஜ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லும் போது காலையில இந்த 3 days ப்ரேயர் கொண்டு பாருங்க. அப்ப காலையில சொன்னும் போது நீங்க இந்த வாரம் மெசேஜ் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. சொல்லும் போது ஆண்டவர் ஃபர்ஸ்ட் இந்த வசனம் தான், அவர் தம சிறகுனாலே உன்னை மூடுவார், அவர் செட்டைகள் கீழே அடைக்கலம் போகும். அப்பயே ஆண்டவர் ஒரு வசனத்தை போட்டார். அப்ப யோசிச்சேன், இந்த வசனத்தை வச்சு நான் என்ன பேசுறது தெரியலையே, இது சிம்பிளா முடிஞ்சிடுமே. மூடுவார், அடைக்கலம் போடுவார், கேடகமா இருப்பார். ஆனா இந்த ஒரு சிம்பிள் வேர்டு தான். ஆனா அந்த சிம்பிள் வேர்டை வச்சுதான் ஆண்டவர் நம்ம இது வரைக்கும் நடத்தி வருகிறார். ஹல்லேலூயா. நமக்கு இது ஒரு பைபிள்ல ஏதோ ஒரு வார்த்தை, நிறைய வார்த்தையை படிக்கிற மாதிரி நாமளும் இந்த ஒரு வார்த்தையை படிக்கிறோம். டெய்லியும் நம்மளும் அறிக்கையிடுறோம். அவர் தமது சிறகுகளால உன்னை மூடுவார், அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகுவார் சொல்லிட்டே இருக்கிறோம். ஆனா இதோடைய பவர், அதோடைய பவர் ரொம்ப பெருசா இருக்கு. ஹல்லேலூயா. அதான் அவருடைய வசனம் ஆவியின் பட்டயம் எனது கேடகமா இருக்கு. நீங்க உங்க ஆண்டவருடைய வசனம் மட்டும் நமக்குள்ள இருந்துச்சுன்னா எல்லாரையுமே நம்ம ஜெயிச்சிடலாம். ஹல்லேலூயா. நம்ம தோல்வியே நம்ம வாழ்க்கையில இல்ல. தோல்வின்னு வரும்போது அவருடைய வசனம் தான் நம்முடைய கால்களுக்கு எப்படி இருக்கான்? தீபமா இருக்கு. அவருடைய பாதைக்கு எப்படி இருக்கான்? வெளிச்சமா இருக்கா. அதனாலதான் ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய வேதத்தை நேசிக்கணும்னு சொல்றாரு. இன்னொரு வசனம் கூட சொல்லப்பட்டிருக்கு, வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு, அவர்களுக்கு என்ன இல்ல? நீங்கள் எங்க உங்க வாழ்க்கையை டெஸ்ட் பண்ணிக்கோங்க. ஹாஸ்பிட்டல்ல போய் டெஸ்ட் பண்ணணும்னு இல்ல, நாமளே நம்ம வாழ்க்கை டெஸ்ட் பண்ணிக்கலாம். பைபிளை நேசிக்கலன்னா சமாதானம் இல்ல. இன்னைக்கு எனக்கு சமாதானம் இல்லைன்னா இன்னைக்கு நான் பைபிள் படிக்கல. அதுதான் நமக்குடைய ஒரு மைனஸ். அதுதான் ஆண்டவர் நமக்கு ஒவ்வொரு நாளும் ஒரு டெஸ்டிங் கொடுத்திருக்காரு. இதுக்காக நம்ம ஹாஸ்பிட்டல்ல போயிட்டு எனக்கு இன்னைக்கு சமாதானம் இல்ல டாக்டர், எனக்கு சமாதானத்தை தாங்க, அதுக்கு எனக்கு டேப்லெட் தாங்க, டாக்டர் என்ன பண்ண மாட்டாரு? எழுதி தர மாட்டாரு. இதுதான் நமக்கு டேப்லெட்டா இருக்கு. அதுதான் வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, உங்களுடைய வசனம் என் கால்களுக்கு தீபம், அப்புறம் பாதைக்கு வெளிச்சம். நம்முடைய வேதத்தில் நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம், அவர்களுக்கு ஒரு நாள் கூட என்ன இல்லையா? இடரலே இல்லை. அப்போ ஒண்ணுதான் நம்ம செய்ய போறோம். இனி நம்ம எங்கேயும் போயிட்டு டாக்டர் கிட்ட போயிட்டு வாங்குறதோ இல்ல மெடிக்கல் ஷாப்ல போயிட்டு எனக்கு ஒரு சமாதானம் வேணும்னு கேட்டு வாங்குறது நோ. அவரை போய் நம்ம ₹1 கூட போய் ஸ்பெண்ட் பண்ண வேண்டியது இல்லை. ஆண்டவருடைய வேதத்தை மட்டும் நேசிச்சா போதும், அவர் நமக்கு மிகுந்த சமாதானத்தை தருகிற தேவனா இருக்கிறார். ஹல்லேலூயா. அதுதான் இந்த வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. எல்லா பிராண பகச்சிருக்கும் மறைவாக உமது செட்டைகளின் நிழலை என்ன பண்ணுங்க? காப்பாற்றுங்க. அப்ப எல்லா சூழ்நிலைகளிலும் ஆண்டவர் நம்ம என்ன பண்றாரு அப்படின்னா காப்பாற்றுகிற தேவனா இருக்கிறார். ஆண்டவர் நம்மை காப்பாற்றுகிற தேவனா தான் இருக்கிறாரு. ஆனா ஆண்டவர் நம்மை காப்பாற்றணும் அப்படின்னா ஆண்டவர் மேல முதல்ல ஒரு நம்பிக்கை வேணும். ஹல்லேலூயா. ஆண்டவர் என்னை காப்பாற்றுவார்ன்ற ஒரு நம்பிக்கை இருந்தா மட்டும்தான் ஆண்டவர் நம்மை காப்பாற்றுவார். ஹல்லேலூயா. இன்னைக்கு எனக்கு ஒரு 1000 ரூபாய் வேணும், ஆண்டவர் எனக்கு தருவாருன்னு நினைச்சா மட்டும்தான் தருவாரு. இப்ப இன்னைக்கு நம்ம ஒரு செய்தியை கேட்டோம், நம்ம சாட்சி ஒண்ணு கேட்டோம். ரெபேக்கா ஆண்டி சொன்னாங்க. என்ன சாட்சி? ஆண்டவர் சொல்லிட்டாரு போய் டெஸ்ட் பண்ணு, ஆதார் கார்டு எடுத்துட்டு போயிட்டு.
அவங்க ஆண்டவர் சொன்ன நம்பிக்கையோடு போனாங்களா இல்லையா? அவங்க நம்பிக்கையோடு போனாலும் தான் 7000 ரூபாய் கிடைச்சது. அவங்க நம்பிக்கையோடு போகாம ஏதோ சரி ஆண்டவரும் சொல்றாரு நம்மளும் போய் பார்க்கலாமே அப்படின்னு போயிருந்தா அவங்களுக்கு அந்த 7000 கிடைச்சிருக்காரு. ஆண்டவர் மேல என்ன பண்ணாங்க? அவங்க நம்பிக்கைய வச்சாங்க. அப்போ ஃபர்ஸ்ட் ஆண்டவர் மேல பெரிய நம்பிக்கைய வைக்கணும். அதுதான் சங்கீதம் 36வது அதிகாரம் 7வது வசனத்தை நம்ம வாசிக்க கேட்போம். 36:7. தேவனே உம்முடைய கிருபை எவ்வளவு அருமையானது, தேவனே உம்முடைய கிருபை எவ்வளவு அருமையானது, அதனால் மனுபுத்திரர் உமது செட்டைகளின் நிழலிலே வந்தடைகிறார்கள். அதனால் மனுபுத்திரர் உமது செட்டைகளின் நிழலிலே வந்து அடைகிறார்கள். அப்ப மனுபுத்திரர்கள் யார்? மனுபுத்திரர் நம்மதான். நம்ம ஒவ்வொரு நாளும் அவருடைய கிருபை அருமையானதுன்னு உணர்ந்து அவர் மேல நம்பிக்கை வச்சதுனாலதான் மனிதர்கள் என்ன பண்றாங்கன்னா அவருடைய செட்டைகளின் நிழலில வந்து அடைகிறார்கள். அதுதான் நீங்க எல்லாரும். ஹல்லேலூயா. இன்னைக்கு நிறைய இடம் காலியா இருக்குன்னா அவங்க எல்லாரும் செட்டைகளின் நிழல்ல இல்லைன்னு அர்த்தம். ஹல்லேலூயா. நீங்க எல்லாரும் ஆண்டவருடைய செட்டையின் நிழல்ல இருக்கிறதுனாலதான் இன்னைக்கு ஆண்டவரை தேடி வந்திருக்கிறீங்க. உங்களுக்கு நிறைய வேலை இருந்திருக்கும், ஆனாலும் ஆண்டவரை நோக்கி பார்க்கணும்னு வந்திருக்கிறோம்ல. இதுதான் ஆண்டவருடைய மேல வச்சிருக்கிற ஒரு நம்பிக்கை. அதுதான் தாவீது சொல்றாரு, தேவனே உம்முடைய கிருபை எவ்வளவு அருமையானது. ஆண்டவருடைய கிருபை மட்டும் இல்லைன்னா நம்மளால வாழ முடியுமா? அதுதான் ஒரு அழகான ஒரு பாட்டு பாடுவோம். அந்த பாட்டு, உங்க கிருபை இல்லாம வாழ முடியாதையா, உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா, உங்க கிருபை இல்லாம வாழ முடியாதையா, உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா, நான் இருப்பதோ உங்க கிருபைதான், நான் நிலைப்பதோ உங்க கிருபைதான், நான் இருப்பதோ நிலைப்பதோ உங்க கிருபைதானப்பா, நான் இருப்பதோ நிலைப்பதோ உங்க கிருபைதானப்பா, உங்க கிருபை இல்லாம வாழ முடியாதையா, உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. அவருடைய கிருபை மாத்திரம் இல்லை அப்படின்னா நமக்கு இன்னைக்கு உயிரோடவே இருந்திருக்க முடியாது. ஏன்னா நமக்கு வந்த போராட்டம், பிரச்சனை, நிறைய பலவீனங்கள் இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம ஆண்டவருடைய கிருபையினாலதான் இதுவரைக்கும் நம்ம உயிரோடு இருக்கிறோம். ஹல்லேலூயா. இந்த பாடலை எழுதினவர் அவரும் உணர்ந்துதான் எழுதியிருக்காரு போல, நம்ம எல்லாருக்கும் தெரியும். பாஸ்டர் லூக்கா சேகர் அவரும் அவருடைய ஆண்டவருடைய கிருபையினாலதான் இது வரைக்கும் அவர் என்ன பண்ணிட்டு இருக்காராம்? வாழ்ந்துட்டு இருக்காரு. அவருக்கு வந்த போராட்டம் ஏராளம். நம்ம சபையில கூட அவங்க வந்திருக்காங்க. அப்ப நம்ம உணர்ந்துதான் எழுதியிருக்காரு. அப்ப இதே போலதான் தாவீது கூட, தேவனே உம்முடைய கிருபை எவ்வளவு அருமையானது. அவருடைய கிருபை மட்டும் இல்லை அப்படின்னா நம்ம எல்லாரும் ஒரு நாள் கூட இல்லை, இந்த ஒரு பூமியில நம்ம வாழ்ந்திருக்கவே முடியாது. அப்புறம் ஆண்டவர் என்ன சொல்றார் தாவீது, அதனாலதான் மனுபுத்திரர் உம்முடைய செட்டைகளின் நிழலிலே வந்து அடைகிறார்கள். அதனாலதான் நம்ம எல்லாரும் ஆண்டவருடைய சட்டைகளில வந்து அடைந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. நம்ம வந்திருக்கிறதுனால உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஆண்டவர் ஒரு பாதுகாப்பு கொடுத்துட்டாரு. ஹல்லேலூயா. எதுக்கு அவங்களை நீங்க யோசிச்சு பார்க்கலாம். நான் வரேன், ஆனா எங்க வீட்டுல இருக்கிறவங்க நல்லா இருக்காங்களே. இல்ல, உங்களாலதான் அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அதுதான் வசனம். அந்த வசனம் வந்து ஒரு பெரிய பவர்ஃபுல்லானது. அவருடைய வசனம் தான் பெரிய பட்டயமா இருக்கிறது. அவருடைய வசனம் தான் நமக்கு என்னவா இருக்குது? கேடகமா இருக்கிறது. அப்போ ஒவ்வொரு நாளும் அவர் நம்மை சிறகுகளினால என்ன பண்றாரு? மூடி மறைத்து ஒவ்வொரு நாளும் நம்மளுக்கு அடைக்கலத்தை கொடுத்து ஒவ்வொரு நாளும் அவருடைய சத்தியத்தினாலும் பரிசுத்தினாலும் நமக்கு என்னவா இருக்கிறார்? அவரு கேடகமா இருக்கிறார். இந்த பிசாசு கிட்ட போயிட்டு இயேசுவின் ரத்தம் ஜெயம் சொல்லி பாருங்க, சொல்லுமா? சொல்லவே சொல்லாது. அப்படி சொன்னாலும் அது பயந்து ஓடிடும். அதுக்கு என்ன இருக்கு? அவருடைய சத்தியம் உனக்கு பரிசயம் கேடகம். அவருடைய சத்தியம். நம்ம போன வாரம் தான் ஒரு செய்தியை கேட்டோம் சத்தியத்தை குறித்து. என்ன செய்தி?
சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் தான் உங்களை என்ன பண்ணும்? விடுதலையாக்கும். வேற யாராலையும் நம்மளை என்ன பண்ண முடியாது? விடுதலையாக்கவே முடியாது. ஆண்டவருடைய வார்த்தை மட்டும்தான் நம்மளை விடுதலையாக்கும். ஹல்லேலூயா. இந்த ஒரு ரகசியம் அது என்ன அப்படின்னா, நம்ம சபைக்கு வந்திருக்காங்க பிஷப். அவர் என்னன்னா டெய்லியும் டேடி கிட்ட வந்து ஒரு அனௌன்ஸ் ஒன்று பண்ணாங்க. நீங்க டெய்லியும் வந்து இந்த எண்ணாகமத்துல கத்தாவே உடைய வல்லமையில் அல்லது உமாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் உண்டுண்டோ, அப்புறம் இந்த மாதிரி நிறைய வாக்குதத்த வசனங்கள் எல்லாம் அறிக்கையிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் டேடி கிட்ட வந்து பிஷப் சொன்னதை டேடி வந்து சொன்னாங்க. அப்ப டெய்லி நான் என்ன பண்ணுவேன்னா, எவர்களையும் மேன்மைப்படுத்தும் பலப்படுத்தும் உடைய கரத்தினால் ஆகும் சொல்லிட்டு ஒரு அந்த வசனங்கள் இருக்குல்ல, அந்த வசனத்தை டெய்லி நான் காலைல எழுந்து எப்படினாலும் சொல்லிடுவேன். கர்த்தாவே எவ்வளவு மேன்மையும் எவரையும் மேன்மைப்படுத்தும் பலப்படுத்தும் கரத்தினால் ஆகும் சொல்லிட்டு ஒரு வசனம் இருக்கு. அந்த வசனத்தை டெய்லி அறிக்கிட்டே இருப்பேன். எனக்குன்னா ஒரு நாள் மறந்துட்டேன் அப்படின்னா, அன்னைக்கு ஏதாவது ஒரு வீட்டுல ஒரு பிரச்சனை. அது எப்படி சொல்றது அப்படின்னா, பிரச்சனைனா இன்னைக்கு காசு இல்லாம போயிடும், ஏதாவது ஒரு காசு பிரச்சனை வந்துடும். இது சப்போஸ் நான் அதை சில நேரத்துல நானே டெஸ்ட் பண்ணுவேன். சப்போஸ் இன்னைக்கு நான் மறந்துட்டேன் அப்படின்னா அந்த வசனத்தை சொல்றதுக்கு அன்னைக்கு ஏதாவது ஒரு வீட்டுல ஏதாவது ஒரு காசு இல்லாம அது மாதிரி ஏதாவது ஒரு குழப்பங்கள் வந்துடும். இது டெய்லி நான் அறிக்கிட்டேன் அப்படின்னா, எவரையும் மேன்மைப்படுத்தும் பலப்படுத்தும் கரத்தினால் ஆகும்னா ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் மேன்மைப்படுத்தி வச்சிருவாரு. அப்ப ஆண்டவருடைய வார்த்தை எப்படி ஒரு வல்லமை உள்ளதா இருக்கிறது. ஹல்லேலூயா. நிறைய பேர் வார்த்தைகளை பேசியிருக்காங்க. காந்திஜி பேசியிருக்காரு, விவேகானந்தர் பேசியிருக்காரு, நிறைய பேர் எவ்வளவு கோட்ஸ் வேர்ட்ஸ் நிறைய சொல்லியிருக்காங்க. ஆனா அதுல இருக்கிற பவர் இதுல 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 அதை விட பயங்கரம். அதுல பவரே இல்லை. இது பவர்ஃபுல்லான வேர்ட்ஸ். ஒவ்வொரு வார்த்தையும் ஆண்டவர் நம்ம கொடுத்துருக்கிறாருன்னா அது பெரிய பாக்கியம். ஹல்லேலூயா. அதுக்குதான் நம்ம படிக்கலன்னா கூட வேதத்தை வச்சு ஒவ்வொரு நாள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே இதுல இருக்கிற வாக்குதத்த வசனங்கள் என் வாழ்க்கையில என்ன பண்ணணும்? நிறைவேறப்படணும். அப்ப இது இந்த வார்த்தை என்ன பண்ணனா, ஆண்டவரை நோக்கி நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணுமா? நம்பிக்கை வைக்கணும். நம்பிக்கை வைக்கும் போதுதான் நம்மளை ஆண்டவர் அவருடைய சிறகுகளினால் என்ன பண்றாரு? மூடி மறைக்கிற தேவனா இருக்கிறாரு. அடுத்து எசேக்கியேல் 16வது அதிகாரம் 8-9 வாசிப்போம். எசேக்கியேல் 16:8-9. நான் உன் அருகே கடந்து போன போது உன்னை பார்த்தேன். இதோ உன் காலம் பருவ காலமாயிருந்தது. அப்பொழுது என் வஸ்திரத்தை உன்மேல் விரித்து உன் நிர்வாணத்தை மூடி உனக்கு ஆணையிட்டு கொடுத்து உன்னோடு உடன்படிக்கை பண்ணினேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். இவ்விதமாய் நீ என்னுடையவனானாய். நான் உன்னை ஜலத்தினால் முழங்காட்டி உன்னை இரத்தமான ஸ்நானம் பண்ணுவித்து உனக்கு எண்ணெய் பூசி. ஹல்லேலூயா. இதுவும் ஒரு மூடப்படுகிற ஒரு காரியம் தான். அவருடைய சிறகுகளினால மூடப்படுகிற காரியம். இது என்னது மூடுகிறார் அப்படின்னா, நம்ம செஞ்ச பாவங்கள் எல்லாம் ஆண்டவர் மூடி மறைக்கிறாரு. ஹல்லேலூயா. நம்ம செஞ்சிருக்கிற பாவத்தை ஒரு ஸ்கிரீன் போட்டு காமிச்சா நம்ம எல்லாம் இங்க உட்காருவோமா? ஒரு லைனா நம்ம செஞ்சிருக்கிற பாவத்தை ஒரு ஸ்கிரீன் போட்டு, இன்னைக்கு ஜபாங்கள் செஞ்ச பாவம் இவ்வளோ, அவங்க வைஃப் பத்தி இவ்வளவு பேசினாரு, அவங்க எல்லாரும் பத்தி பேசினாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கிரீன் போட்டு அப்படி காமிச்சா அங்கிள் உட்காருவாங்களா? அதே மாதிரிதான் எல்லாரும் யாரெல்லாம் என்னென்ன செஞ்சோமோ அதெல்லாம் நம்ம போட்டு காமிச்சிருந்தோம்னா நம்மளால என்ன பண்ண முடியாது? இந்த பூமியில வாழவே முடியாது. ஆனா ஆண்டவர் இன்னைக்கு இதுல என்ன சொல்லப்பட்டிருக்குதுன்னா, உன் நிர்வாணத்தை மூடி உனக்கு ஆணையிட்டு கொடுத்து உன்னோடு உடன்படிக்கை பண்ணினேன் என்று கர்த்தனாகிய ஆண்டவர் சொல்லுகிறார். அப்ப இது எதனால மூடப்படுகிறது அப்படின்னா, அவருடைய சிறகுகளினாலதான் ஆண்டவர் என்ன பண்ணிருக்கிறாரு? மூடி மறைச்சிருக்கிறார். அப்ப ஒவ்வொரு நாள் நம்ம செய்யற பாவத்தை கூட ஆண்டவர் என்ன பண்றாரா? மூடி மறைச்சிருக்காரு. இன்னும் வசனம் சொல்லப்பட்டிருக்கு, நம்முடைய பாவத்தை முதுகுக்கு பின்னாடி போட்டிருக்காரு. பாவத்தை சமுத்திரத்தின் ஆழத்துல போட்டிருக்காரு. சும்மா கரையில போட்டிருந்தா கூட அதை திருப்பி அடிச்சுன்னு வந்திருக்கோம் போல, யாருன்னா பார்த்திருப்பாங்க. ஆனா அவர் எங்க போட்டிருக்காரு? சமுத்திரத்தின் ஆழத்துல. யாருக்கும் அந்த சமுத்திரம்க்கு ஆழம் போயிருக்க முடியாது. அந்த ஆழத்துல போட்டதுனால தான் நம்ம இதுவரைக்கும் ஆண்டவருடைய கிருபையினால வாழ்ந்துட்டு இருக்கோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்ப இது எப்படி அவருடைய சிறகுகளினால, அவருடைய சிறகுனால மூடுனாலதான் இந்த பாவங்கள் எல்லாம் ஆண்டவர் நமக்கு
மறைத்திருக்கிறார். அதே 9வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, நான் உன்னை ஜலத்தினால் முழங்காட்டி உன்னை ரத்தமாற ஸ்தானம் பண்ணுவித்து. அதான் ஞானஸ்தானம். நம்ம செஞ்ச பாவங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் என்ன பண்ணாரு, அந்த ரத்தமாற நம்மளை என்ன பண்ணிட்டாரு, ஸ்தானம் பண்ணிட்டாரு. நம்மளை அங்கேயே முழுக்கி நம்முடைய செஞ்ச எல்லா பாவங்களையும் ஆண்டவர் மன்னிச்சு நம்மளை மனமிறங்க நம்ம மேல இரக்கத்தை பாராட்டி நம்ம இதுவரைக்கும் கிருபையாய் வாழ்ந்துட்டு இருக்கோம். ஹல்லேலூயா. அப்ப இந்த சிறகுகளினால மூடுகிறது. ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தோம் எப்படி சிறகுகளினால மூடப்படும். எப்படி சிறகுனால மூடினார் ஆண்டவர்? எதை உதாரணத்துல காட்டினார் நம்மளுக்கு? கோழி எப்படி அது செட்டைகளினால அதோட குட்டிகளை சேர்த்து கொள்ளுகிறதோ அதே போல நம்மள என்ன பண்ணார், அவருடைய சிறகுகளினால மூடினார். அதுக்கப்புறம் எந்த சூழ்நிலையில ஆண்டவர் நம்மை மூடினார்? நம்மளை பகைக்கிறவங்க மத்தியில, நம்மளை துன்மார்க்கிறவங்க மத்தியில அவருடைய செட்டைகளினால நம்மை மூடினார். இப்படி மூடணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆண்டவர் மேல நம்ம என்ன பண்ணணுமா, நம்பிக்கை வைக்கணும். நம்ம ஆண்டவர் மேல நம்பிக்கை நம்ம வைக்கணும். அவர் கிருபை பெருசு, அவருடைய கிருபை அருமையானது நம்ம உணர்ந்துட்டோம்னா தான் மட்டும்தான் மனுபுத்திரர்கள் அவருடைய செட்டையின் கீழே வந்து அடைவார்கள். நெக்ஸ்ட் நம்ம பார்த்தோம், நம்முடைய எதை நம்ம ஆண்டவர் நம்ம மூடி மறைச்சாரு, நம்முடைய பாவங்களை ஆண்டவர் என்ன பண்ணாரு, மூடி மறைச்சாரு. அதனாலதான் இதுவரைக்கும் நம்ம ஆண்டவருடைய கிருபையினால வாழ்ந்துட்டு இருக்கோம். இந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னது, மூடுவார். அவருடைய சிறகுகளினால நம்மை மூடுவார். நெக்ஸ்ட் செகண்ட் பாயிண்ட், அடைக்கலம் புகுவாய். அடைக்கலம்னா என்ன மீனிங்? அடைக்கலம்னா என்ன அர்த்தம்? பாதுகாப்பு. அவருடைய பாதுகாப்பு அடைக்கலம். இந்த பாடி கார்ட்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா, சீஃப் கெஸ்ட்டுக்கெல்லாம் அவங்களுக்கு ஒரு அடைக்கலம். சீஃப் கெஸ்ட் இந்த பிளாக் கேட்ஸ் கூடயே இருப்பாங்க, அவங்க தான் அடைக்கலமா இருப்பாங்க. அதே போலதான் ஆண்டவர் நமக்கு என்னதான் பிளாக் கேட்ஸ் இல்லைனாலும், நமக்கு பாடி கார்டு இல்லைனாலும் நம்ம கூட ஒரு பெரிய அடைக்கலத்தை டெய்லி நமக்கு வச்சுட்டு இருக்காரு. ஹல்லேலூயா. நம்ம எங்கெல்லாம் போறோமோ, நம்ம வண்டியில போகும்போது ஏசப்பா பின்னாடி உட்காந்துட்டு வருவாரு. ஹல்லேலூயா. நம்ம நடந்து போனா ஏசப்பா நம்ம கையை பிடிச்சிட்டு தான் போறாரு. நம்ம எங்கெல்லாம் போறோமோ நம்ம கூட ஆண்டவர் என்ன பண்றாரு, அடைக்கலத்தை புகுறாரு. எந்தெந்த சூழ்நிலைகள் ஆண்டவர் நமக்கு அடைக்கலமா இருக்கிறாரு அப்படின்னா, அதே சங்கீதம் 91வது வசனத்துல வாசிக்க கேட்போம். 3வது வசனம், அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும். வேடனுடைய கண்ணி, வேடன் நிறைய கண்ணிகளை நமக்கு வச்சுட்டே இருப்பான். அந்த கண்ணிகளத்திலிருந்து நம்மளுக்கு அடைக்கலத்தை ஆண்டவர் புகுறாரு. இதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். 2வது பாயிண்ட், பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எத்தனை பேர் உண்மையா சொல்ல முடியும், பாழாக்குற கொள்ளை நோயிலிருந்து ஆண்டவர் என்ன தப்புவிச்சார்? 2 வருஷத்துக்கு முன்னாடி பாழாக்குற கொள்ளை நோய் வந்தது. நமக்கு வந்துச்சா? வரல. நிறைய பேருக்கு வந்துச்சு. பணக்காரங்க ஏழை அதெல்லாம் பார்க்கல, எல்லாருக்குமே வந்துச்சு. ஆனா நமக்கு வரல. எதனால அப்படின்னா, அதுக்கு முன்னாடி அதுக்கு அடுத்த வசனம் சொல்றது, அவர் தமது சிறகுகளினாலே உங்களை மூடினாரு, அவருடைய செட்டை நிழலே நம்மளுக்கு அடைக்கலத்தை கொடுத்ததுனாலதான் நமக்கு அந்த பாழாக்குற கொள்ளை நம்மை அணுகவே இல்லை. நமக்கு வந்தாலுமே அவர் நம்மை பாதுகாக்க வல்லவரா இருக்கிறார். சிக்கன் குனியா வரட்டும், எது வரட்டும், ஆனா அது பாழாக்குற கொள்ளை நோய் தான், பாழாக்கும் நம்மள. ஆனா நம்மள ஆண்டவர் ஒரு சேதமும் இன்றி நம்மளை காக்கிற தேவனா இருக்கிறார். நெக்ஸ்ட் ரெண்டு பார்த்துட்டோம். ஃபர்ஸ்ட் வேடனுடைய கண்ணிக்கும் நம்ம என்ன பண்றாரு, அடைக்கலத்தை புகுறாரு. பாழாக்குற கொள்ளை நோயிலிருந்து நமக்கு அடைக்கலத்தை வைக்கிறாரு. 3வது பாயிண்ட், இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கும். இரவுல நடக்கிற விஷயங்கள் நிறைய பயங்கரம், நம்ம வெளியே வந்து பார்த்தா தான் தெரியும். ஆனா இப்ப இருக்கிற சூழ்நிலை நிறைய நம்ம அவ்வளோலாம் கேட்கறது இல்லை. அப்ப அந்த காலத்துல எல்லாம் நிறைய கேட்பாங்க, இரவுல இது நடக்குது, பேய் வருது, குலாய் வருது, அப்படி இப்படிலாம் வெள்ளை உருவம் பார்த்தோம், கருப்பு உருவம் பார்த்தோம், அப்படிலாம் நம்ம தெருவில் கூட நிறைய கேள்விப்பட்டிருக்கோம் சில காலங்கள்ல. ஆனா இந்த இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கும், நிறைய பயங்கரம் இரவுல நடக்கும். அதுல இருந்து நமக்கு அடைக்கலத்தை ஆண்டவர் என்ன பண்ணிருக்கிறாரு வச்சுக்க. நிறைய பேர் சொல்லுவாங்க, பாத்ரூம் வெளியே வந்த ஒரு கருப்பு உருவம் போச்சு, அதுதான் என்ன டிஸ்டர்ப் பண்ணுச்சு அப்படின்னுவாங்க. ஆனா அது என்னதான் டிஸ்டர்ப் பண்ணாலும் ஆண்டவர் நமக்கு எப்படி இருந்தாரு, அடைக்கலமா இருந்தார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நெக்ஸ்ட் சொல்லப்பட்டிருக்கிறது 4வது பாயிண்ட், பகலில் பறக்கும் அம்பு. பகல்ல கூட, இரவு மட்டும் இல்ல, பகல்லயும் நமக்கு என்ன வரும், அம்பு வரதான் செய்யும். யார் அந்த அம்பு கொடுப்பாங்க சொல்லுங்க பார்க்கலாம்? ஒண்ணு சத்துக்கு, ஒண்ணு பிசாசுக்கு, இன்னும் பயங்கரமான ஒரு பார்ட்டி நம்ம கூடவே இருப்பாங்க.
அது சொல்ல வேண்டாம், ஏன்னா யூடியூப்ல போயிட்டு இருக்கு. ஸோ அதனால வந்து நம்ம எப்பவுமே பகல்ல பறக்கிற அம்பு யார் அப்படின்னா உங்க சத்துரு யாரு? வீட்டார் தான். வீட்டார்னாலதான் நமக்கு நிறைய பகல்ல பறக்கிற அம்பு நம்மள அப்படியே பாஞ்சுட்டே இருக்கும் நம்ம மேல அம்புகள். ஆனாலும் அந்த சூழ்நிலையிலும் யார் தான் நமக்கு அடைக்கலம்? கர்த்தராகிய ஆண்டவர் தான். இந்த 4வது பாயிண்ட். 5வது பாயிண்ட் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும். இருளில் நடமாடுற நிறைய கொள்ளை நோய்கள்லாம் இருக்கு, நம்மளை சேதப்படுத்துகிறது, நம்மளை அழிக்கக்கூடியது நிறைய இருக்கு. அதுல இருந்து நம்மளை என்ன பண்றாரு ஆண்டவர்? அடைக்கலத்தை கொடுக்க வல்லவரா இருக்காரு. நெக்ஸ்ட் 6வது பாயிண்ட், மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்துக்கும் நீ என்ன பண்ணப்படுது இல்ல, பயப்படாது இருப்பா. இதுதான் 6 பாயிண்ட். இந்த 6 பாயிண்ட்ல இருந்து நமக்கு நிறைய சூழ்நிலைகள் நம்மளும் ஃபேஸ் பண்ணிருப்போம். இருள நடமாடும் கொள்ளை நோய் நம்ம பார்த்திருக்கிறோம், பாழாக்குற கொள்ளை நோயை பார்த்திருக்கிறோம், வேறனுடைய கண்ணிக்கு நம்மளை ஆண்டவர் பாதுகாத்து இருக்கிறாரு. மத்தியானத்துல நிறைய சங்கார தூதர்கள் நம்மளை சேதப்படுத்த வந்திருப்பாங்க. ஆனா இந்த எல்லா சூழ்நிலையிலும் யார் நமக்கு பாடிகார்டா இருந்தது? ஆண்டவர் தான் நமக்கு பாடிகார்ட். ஆண்டவர் தான் நமக்கு பிளாக் கேட்டா இருந்து ஒவ்வொரு நாளும் நம்மளை பாதுகாத்து வழிநடத்துறார். ஹல்லேலூயா. அப்ப ஒவ்வொரு நாளும் அவருடைய வார்த்தையை நம்ம நம்பணும். அவரை நம்பினா மட்டும்தான் அவர் நம்மளை என்ன பண்ணுவாரு? செட்டைகளின் நிழலிலே நம்ம என்ன பண்ணுவாரா? அடைக்கலத்தை வந்து அடையக்கூடிய கிருபையை தருவார். எல்லாருக்கும் அவருடைய சட்டையை கிடைச்சிடாது. இப்ப கோழின்னு பாத்தீங்கன்னா அது போட்ட குட்டியை மட்டும்தான் அதுக்கு அதோடைய சிறகுகளால மூடும். எல்லா இது நாய் போட்ட குட்டியும் பாதுகாக்குமா? இல்ல. அதே மாதிரிதான் எல்லாத்தையும் ஆண்டவர் பாதுகாத்துற மாட்டாரு. யார் அவர் மேல நம்பிக்கை வைக்கிறோமோ, யார் அவருடைய கிருபை பெருசுன்னு சொல்றோமோ அவங்கள மட்டும்தான் அவருடைய சிறகுகளினால நம்ம என்ன பண்றாரு? மூடி மறைக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்ப 2 பாயிண்ட் பார்த்துட்டோம். ஃபர்ஸ்ட், சிறகுகளினாலே உன்னை மூடுவார். செகண்ட் பாயிண்ட், அடைக்கலத்தை புகுவாய். தேர்ட் பாயிண்ட் நம்ம பார்க்க போறோம். அவர் தான் நமக்கு என்னவா இருக்கிறாரு? அவருடைய சத்தியம் உனக்கு பரிச்சயம் கேடகமாகும். அவருடைய சத்தியம் தான் நமக்கு பரிச்சயமா இருக்கிறது. அதுதான் நமக்கு ஒரு பெரிய கேடகமா இருக்கிறது. ஹல்லேலூயா. அவருடைய வார்த்தை தான் நமக்கு ஒரு பெரிய பட்டயமாவும் இருக்கிறது. ஹல்லேலூயா. அதை இரவுல உண்டாக்குற பயங்கரத்துக்கு, பகல்ல பறக்கிற அம்புக்கு, எல்லாவற்றுக்கும் யாருடைய மறைவுல இருந்தா நமக்கு இது எல்லாத்துக்கும் பாதுகாப்பு. அதான் ஃபர்ஸ்ட் வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில எல்லாருடைய. இப்ப நான் என்னுடைய கூட பிறந்தவங்களோ இல்ல பெற்றோர்களுடைய மறைவுல இருக்கும் போது இந்த பெரிய பாதுகாப்பு கிடைக்காது. யார்கிட்ட இருக்கும் போது இந்த பாதுகாப்பு கிடைக்கும்னா, உன்னதமான தேவனுடைய சிறகுகளினால நம்ம அடங்கி இருக்குமானால் இந்த பாதுகாப்பை நம்ம ஈஸியா என்ன பண்ணலாம்? பெற்றுக்கொள்ளலாம். அதுலயே நிறைய வசனங்கள் சொல்லப்பட்டிருக்கு. 7வது வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, என் பக்கத்தில் 1000 பேரும் என் வலது புறத்தில் 10,000 பேரும் விழுந்தாலும் அது என்னது? அணுகவே அணுகாது. யார் தான் வந்தாலும் சரி. இந்த மூணு நாள் கூட்டத்துல ஒரு நாள் வசனம் நம்ம பார்த்திருப்போம். அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கிலும் நம்மோடு இருக்கிறவர் அதிகம். நம்ம கூட இருக்கிற தேவன் தான் பெரியவரா இருக்கிறார். அவங்களோட இருக்கிறவங்க கம்மிதான். தாவீது சின்ன ஒரு மனுஷனா தான் இருந்தான். அவங்க கூட போராடிச்சவன் எப்படி இருந்தான்? திடகாத்தமா உயர்ந்த மனிதனா இருந்தான். ஆனா யார் ஜெயிச்சா? தாவீது குள்ளமா இருந்தவன் தான் ஜெயிச்சான். ஒன்றுக்குமே உதவாத ஆடு மேய்ச்சிட்டு இருக்கவன் தான் ஜெயிச்சான். யாரு? ஒரு பெரிய ஒரு மனுஷனை, கோலியாத்தை ஜெயிச்சான். எப்படி அப்படின்னா ஆண்டவர் அவன் கூட இருந்ததுனாலதான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதே 11ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, உன் வழிகள் எல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு அவர் கட்டளையிடுவார். ஒவ்வொரு நாளும் நம்ம ஆண்டவர் என்ன பண்றாரு? தூதர்களை வைத்து பாதுகாக்கிற தேவனா இருக்கிறார். நம்ம இந்த 3வது பாயிண்ட் போவோம். அவர் சத்தியமும் எனக்கு பரிச்சயம் கேடகமா இருக்கும். எடுத்து வாசிக்கலாம். யோவான் 17:17. உம்முடைய சத்தியத்தினால் அவர்களை பரிசுத்தமாக்கும். உம்முடைய வசனமே சத்தியம். உம்முடைய சத்தியத்தினால அவர்களை என்ன பண்ணுங்க? பரிசுத்தமாக்குங்க. அவருடைய சத்தியம் தான் நம்மளை பரிசுத்தமாக்க கூடியது. அவருடைய சத்தியம் தான் நமக்கு என்னவா இருக்கிறது? இந்த வசனமா இருக்கு. இந்த வசனம் தான் நம்மளை ஒவ்வொரு நாள் என்ன பண்ணுது? பரிசுத்தமாக்குகிறது. அதுக்கப்புறம் யோவான் 8வது அதிகாரம் 32. இப்ப நம்ம சொன்ன வசனம் தான்.
அவருடைய சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை என்ன பண்ணும்? விடுதலையாக்கும். அவருடைய சத்தியம் மட்டும்தான் நம்மளை விடுதலையாக்கும், தவிர வேற யாரும் நம்மளை என்ன பண்ண முடியாது? விடுதலையே ஆக்க முடியாது. அதனாலதான் இந்த வாக்குத்தத்த வசனங்களை ஒவ்வொரு நாளும் வச்சு ஜெபிக்கணும். இந்த மாதம் வாக்குத்தத்த வசனம், உங்க வெட்கத்துக்கு பதிலாக ரெட்டத்தனையாய் பலன் வரும். நம்ம அந்த ஒரு நாள் மட்டும் கேட்டுட்டு விட்டுட்டோம்னா அதனுடைய பவரை நம்ம அனுபவிக்கவே முடியாது. டெய்லியும் அறிக்கையிடணும். அவருடைய வசனம் தான் நம்மளை உயிரை தரும். அவருடைய வசனம் மட்டும்தான் நம்மளை விடுதலையாக்கும். ஹல்லேலூயா. அவருடைய வசனம் தான் நம்மளை எல்லா காரியங்களிலும் நம்மளை விடுதலையாக்கும். அதனால்தான் இந்த வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். எல்லாரும் இந்த சத்தியத்தை அறிஞ்சு கொள்ளவே முடியாது. வெளியில இருக்கவங்க எல்லாரையும் கூட்டு வந்து உட்கார வச்சா அவங்க சத்தியத்தை உங்களை அறிஞ்சு கொள்ளவே முடியாது. ஆனா உங்ககிட்ட கேட்டும் போது நீங்க இப்ப இன்னைக்கு என்ன மெசேஜ் கேட்டும் உங்களால சொல்ல முடியும். ஹல்லேலூயா. ஏன்னா நீங்கெல்லாம் ஆண்டவரால தெரிந்து கொள்ளப்பட்டு இந்த சமூகத்துல வந்து உட்கார்ந்துருக்கிறீங்க. ஹல்லேலூயா. அப்ப எல்லாராலும் இந்த சத்தியத்தினால அறிஞ்சு கொள்ள முடியாது. எல்லாரும் இந்த சத்தியத்தினால விடுதலையும் பெற முடியாது. ஆண்டவர் யாரை முன்குறிச்சிருக்காரோ, யார ஆண்டவர் அழைச்சிருக்கிறாரோ அவங்க மட்டும்தான் இந்த விடுதலையை பெற்றுக்கொள்ள முடியும். அடுத்தது எடுத்து வாசிப்போம். இந்த சத்தியம், அந்த சத்தியம் யார் அப்படின்னா யோவான் 14வது அதிகாரம் 6வது வசனத்தை வாசிப்போம். அதற்கு இயேசு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனமா இருக்கிறேன். அப்ப அந்த சத்தியம் யாரு? நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. நம்ம அப்பா தான் நமக்கு சத்தியமா இருக்கிறார். நம்ம அப்பா தான் நம்மளுக்கு என்னவா இருக்கிறாரு? வழியா இருக்கிறார். நம்ம அப்பா தான் நம்மளுக்கு என்னவா இருக்கிறாரு? ஜீவனா இருக்கிறார். அப்ப நம்ம எதை குறித்தும் என்ன பண்ண வேண்டியது இல்லை, கவலைப்பட வேண்டியதே இல்லை. அவருடைய சத்தியம் தான் நம்மளை ஒவ்வொரு நாளும் எல்லா சூழ்நிலைகளும் நம்ம என்ன பண்ணுது? விடுதலையாக்கி கொண்டிருக்கிறது. அடுத்தது எடுத்து வாசிப்போம். உபாகமம் 33வது அதிகாரம் 29வது வசனம். 33:29. இஸ்ரவேலே, நீ பாக்கியவான், கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே, உனக்கு ஒப்பானவன் யார்? உனக்கு சகாயம் செய்யும் கேடகமும், உனக்கு மகிமை பொருந்திய பட்டயமும் அவரே. அவர்தான். ஹல்லேலூயா. நமக்கு யார் சகாயம் என்பது உதவி, யார் நமக்கு உதவி செய்ய முடியும் அப்படின்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மட்டும். ஹல்லேலூயா. நம்ம எல்லாரிடத்துல போய் நிக்கிறத காட்டிலும் ஆண்டவருடைய சமூகத்தை மட்டும் நின்னா போதும், அவர் நமக்கு உதவி செய்ய வல்லவரா இருக்கிற. இது மட்டும் தான் நம்ம செய்யறது இல்லைன்னா நம்மள செய்யவும் விட மாட்டேங்கிறோம் சாத்தான். ஏன்னா நம்ம ஆண்டவருடைய சமூகத்துல போய் உட்கார்ந்துட்டோம் அப்படின்னா எல்லா ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொள்ள முடியும். அதனாலதான் சத்தான் அங்க போக மட்டும் விட மாட்டேங்கிறான். ஹல்லேலூயா. அதான் இங்க சொல்லப்பட்டிருக்கிறது, உனக்கு சகாயம் செய்யும் கேடகமும், உனக்கு மகிமை பொருந்திய பட்டயம் அவர்தான். ஹல்லேலூயா. இந்த வசனத்தை நம்ம சத்தியத்தை அனுதினமும் நம்ம அறிந்து கொள்ளணும். அதுதான் என்ன சொல்லப்பட்டிருக்கிறதுனா, அவர்தான் நமக்கு சகாயரா இருக்கிறார், அவர்தான் நமக்கு கேடகமா இருக்கிறார், அவர்தான் நமக்கு மகிமை பொருந்திய தேவனா இருக்கிறார். ஹல்லேலூயா. யாரும் நம்மளை மகிமைப்படுத்த முடியாது, யாரும் நம்மளை மேன்மைப்படுத்தவும் முடியாது. ஆண்டவர் மட்டும்தான் நம்மளை மகிமைப்படுத்த முடியும். நம்ம கடைசியா ஒரு வசனத்தை வாசித்து முடிக்கலாம். நீதிமொழிகள் 30வது அதிகாரம் 5வது வசனத்தை வாசிப்போம். நீதிமொழிகள் 30:5. தேவனுடைய வசனம் எல்லாம் புடம்பிடப்பட்டவைகள் தம்மை அண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு அவர் கேடகமானவர். ஹல்லேலூயா. அப்ப எல்லாருக்குமே ஆண்டவர் என்னவா இருக்க மாட்டாரு? கேடகமா இருக்க மாட்டாரு. தம்மை அண்டிக் கொள்ளுகிற யார் ஆண்டவரை தேடுறாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் அவர் என்னவா இருக்கிறாரு? கேடகமா இருக்கிறார். அதான் ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு தான் என்ன இல்லை, ஒரு நன்மையும் குறைபடாது. அப்ப கர்த்தரை தேடலன்னா குறைவுதான் இருக்கும். நம்ம குறைவு இருக்குன்னா அப்ப ஆண்டவரை ஹல்லேலூயா. அப்ப கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு தான் ஒரு நன்மையும் குறைவுபடாது. இந்த வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, தேவனுடைய வசனம் எல்லாம் புடம்பிடப்பட்டவைகள், தம்மை அண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு தான் அவர் என்னவா இருக்கிறாரு?
கேடகமா இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம பார்த்தோம், அவருடைய சிறகுகளினால நம்ம என்ன பண்றாரு? மூடி மறைக்கிறார். எப்படி மறைக்கிறாரு? இப்படி நமக்கு எக்ஸாம்பிள் காட்டினாரு. ஒரு கோழி எப்படி அது குஞ்சுகளை கூட்டி சேர்க்கிறதோ அதே போல நம்மளையும் அவர் ஒவ்வொரு நாளும் என்ன பண்றாரு? கூட்டி சேர்க்கிறாரு. எந்தெந்த சூழ்நிலையில யாரிடத்துல இருந்தெல்லாம் நம்மளை சட்டைகளை மறைக்கிறாரு? பிராணன், துன்மார்க்கன், இந்த எல்லா காரியங்களும் நம்ம சூழ்நிலையெல்லாம் மாற்றி நம்மை காக்கிற தேவனா இருக்கிறாரு. இதெல்லாம் காக்கிறோம்னா ஆண்டவர் மேல நம்ம என்ன வைக்கணும்? அவர் நம்பிக்கை வைக்கணும். அவருடைய கிருபை அருமையானதுன்னு முதல்ல நினைச்சா மட்டும்தான் அவருடைய செட்டைகள் நம்மளுக்கு அடைக்கலம் கிடைக்கும். அதுக்கப்புறம் எதை நம்ம அவருடைய சிறகுனால மூடுறாரு? நம்மளுடைய செஞ்ச எல்லா பாவங்களையும் தப்புகளையும் எல்லாவற்றையும் ஆண்டவர் என்ன பண்றாருன்னா அவருடைய சிறகுகளினால மூடி மறைக்கிறாரு. இதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட், அடைக்கலம். எதுல இருந்தெல்லாம் அடைக்கலம் பார்த்தோமே? வேறுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்துக்கும், இது எல்லா காரியங்களிலும் நமக்கு ஒரு பெரிய அடைக்கலம், ஒரு பெரிய பாதுகாவல், பெரிய செக்யூரிட்டி. யாரு அப்படின்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. பெரிய பெரிய வீட்ல எல்லாம் செக்யூரிட்டி இருக்கு, நம்ம வீட்டுல மட்டும் செக்யூரிட்டி இல்ல. ஆனா நம்மள பத்திரமா இருக்குமா இல்லையா? நம்ம கிட்டயும் காசு இருக்கா இல்லையா? இப்பதான் உண்மை வந்து பிறகு ஆமேன்னு சொல்றாங்க. சாராளாண்டி வீட்டுல காசு இருக்கு. அப்ப ஆண்டவர் நமக்கு செக்யூரிட்டியா இருந்து ஒவ்வொரு நாளும் நம்மை பாதுகாத்து, நமக்கு என்னதான் செக்யூரிட்டி இல்லைனாலும் ஆண்டவர் நமக்கு ஒரு பெரிய பாதுகாவலரா இருந்து நம்மை பாதுகாக்கிற தேவனா இருக்கிறார். மூணாவது பாயிண்ட் பார்த்தோம், கேடகமா இருந்தார். ஹல்லேலூயா. ஒரு பெரிய கேடகம். எப்படி? அவருடைய சத்தியம் நமக்கு பரிசயமும் கேடகமா இருக்கு. நம்முடைய சத்தியத்தினாலதான் நம்ம என்ன பண்ண முடியும்? விடுதலையை பெற முடியும். அந்த சத்தியம் தான் நமக்கு விடுதலையை தரக்கூடியதா இருக்கிறது. அந்த சத்தியம் தான் யாரு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. நானே வழியும் சத்தியமும் ஜீவனமா இருக்கிறார். அவர் தான் நமக்கு வழியா இருக்கிறார். அது மட்டும் இல்லாம யாருக்கு அவர் கேடகமா இருக்கிறார் அப்படின்னா அவரை அண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு தான் கேடகமா இருக்கிறார். யாருக்கு அவர் சகாயம் செய்ய வல்லவரா இருக்கிறார்னா அவரை நம்புகிறவர்களுக்கு மட்டும்தான் அவர் சகாயம் செய்ய வல்லவரா இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இனிமேல் நான் யாரையும் அண்டிக்கொள்ள போகிறது இல்ல, இனிமேல் ஆண்டவரை மட்டும்தான் அண்டிக்கொள்ள போகிறேன்றவங்க கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்த்து, ஆண்டவரை இனி நான் மனுஷர்களை அண்டிக்கொள்ள போகிறதே இல்லப்பா, உங்களை மட்டும்தான் நான் அண்டிக்கொள்ள போகிறேன், உங்களை மட்டும்தான் எங்களுக்கு பெரிய பாதுகாவலா வைக்க போறேன், நீங்க தான் எங்களுக்கு ஒரு பெரிய செக்யூரிட்டியா இருக்க போறீங்கன்னு ஆண்டவர் நோக்கி பார்த்து கேட்போமா? ஆண்டவரே உங்களுடைய கிருபை நல்லது ஆண்டவரே, உன்னதமானவருடைய மறைவில் இருக்கிறவங்க மட்டும்தான் சர்வ வல்லவருடைய நிழல்ல தங்க முடியும்ன்ற வார்த்தையின்படியே எங்களை ஒவ்வொரு நாளும் உன்னதமானவருடைய மறைவில் இருக்க கிருபை செய்வீராக கேட்போம் ஆண்டவரிடத்துல. ஆண்டவரே உங்களை அண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு தான் சகாயத்தை தர போறீங்க, உங்களை அண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு தான் நீங்க கேடகமா இருக்க போகிறீங்க. எங்களை ஒரு விசி கூட நினைவு கூர்ந்து ஆண்டவரே எங்களை உயர்த்தி வைப்பீராக என்று கேட்போம். ஆண்டவரே உம்முடைய சிறகுகளினால உம்முடைய சட்டைகளினால என்னை நீர் மூடி மறைத்து கொள்வீராக என்று கேட்போமா? ஏசப்பா எங்களை மூடி மறைப்பீராக. துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே மகளை கர்த்தர் பயன்படுத்துறதுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஜெபிக்கலாம். மகா இரக்கமுள்ள எங்கள் பரலோக பிதாவே, இந்த நல்ல ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த நல்ல நாளுக்காக நன்றி அப்பா. யார் வந்தாங்களோ வரலையோ எங்க ஆண்டவர் எங்க சபையில வந்தீங்கப்பா, எங்களோடு கூட பேசுனீங்கப்பா, எங்களோடு கூட இருக்கிறீங்கப்பா. வந்திருக்கிற பிள்ளைகளுக்கு இந்த 1 நாளாகமம் 29வது அதிகாரத்தின் 12வது வசனம் அப்படியே நடக்கும்படிக்கு நான் ஜெபிக்கிறேன்.
ஒவ்வொரு வீடுகளில வரட்டும். உடைய பிள்ளைகளை பலப்படுத்துங்கப்பா. ஆண்டவரே தொடர்ந்து நடத்துங்க. கனமகிமையெல்லாம் சேர்த்துக்கிறோம். எல்லா ஆராதனைகளையும் ஆசீர்வதிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. சேர்ந்து சொன்னா என் ஆத்துமாவே நாத்துமாவே கர்த்தர் செய்த சகலமகாய். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. அந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் வழிநடத்தும் நம் அனைவரோடும் பூமி முழுவதும் இருக்கிற சகல பரிசுத்தவான்களோடும் இன்றும் என்றும் சதா காலம் நிலைத்திருப்பதாக. ஆமென். ஓ தேவனுக்கு மகிமை, தூக்கி எடுத்தார் என்னை, தூக்கி எடுத்தார் இயேசு. கரத்தை நீட்டி ரட்சித்தாரே. ஓ தேவனுக்கு மகிமை, நான் இயேசுவை நேசிக்கிறேன், கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாய் இருக்க கடவார். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானத்தை கட்டளையிடுவார் என்பதே. இவ்விதமாய் அவர்கள் என் நாமத்தை இஸ்ரவேல் புத்திரர் மேல் கூட கடவார்கள். அப்பொழுது நான் அவர்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொல் என்றார். ஆமென்.